ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நோட் எடுத்து வச்சுக்கோங்க. நோட்டில் 1 2 3 4 5 6 டெஸ்ட் இருக்குது. இந்த டெஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் இதனுடைய ரிசல்ட்டை பேஸ் பண்ணி ஐ லிசன் எ கோர்ஸ் அக்கார்டிங் டு த ரிசல்ட்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதால் நீங்கள் முதல்ல நோட் எடுத்து ஆன் பண்ணிங்க. 1 அப்படின்னு போட்டுக்குங்க. ஜெனரல் ஆப்டிடியூட் போட்டிருக்கேன். கீழே வாங்க. டெஸ்ட் ஆஃப் ஓரியன்டேஷன், ஜெனரல் ஆப்டிடியூட். ஜெனரல் ஆப்டிடியூட்ல 1 ஐ டேஷ் டிவி எஸ்டர்டே ஈவினிங் இருக்கு. இங்க என்ன வரும்னு நினைக்கிறீங்க? சா வருமா, லுக்டு வருமா, வியூடு வருமா, வாட்ச்டு வருமா? ஐ சா டிவி எஸ்டர்டே ஈவினிங்கா, ஐ லுக்டு டிவி எஸ்டர்டே ஈவினிங்கா, ஐ வியூடு டிவி எஸ்டர்டே ஈவினிங்கா, ஐ வாட்ச்டு டிவி எஸ்டர்டே ஈவினிங்கா? சா, லுக்டு, வியூடு, வாட்ச்டு, இந்த 4 பாசன்ஸ் வேர்ப் கொடுத்துருக்கேன். இது எது வரும்னு நினைக்கிறீங்க? எது போட்டால் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதை அங்கே எழுதுங்க. என்னன்னு 1ன்னு போட்டு எழுதுங்க. ஒன்னு போட்டு சான் போட்டுங்க. இல்லை புக்னா லுக்டுன்னு போட்டுங்க. ஆன்சர் 1. சி, வியூடுனா சீன் போடுங்க. டினா வாட்ச்டுனா டீன் போடுங்க. இது உங்களுக்கு தெரியாது. இது ஆப்ஜெக்டிவ் டைப் மல்டி சாய்ஸ் கொஸ்டின் சொல்லுவாங்க இல்லையா, இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ல வரும். அது மாதிரி தான். ரெண்டாவது ஹி இஸ் லுக்கிங் டேஷ் எ பெர்சன் டு பை இஸ் கேர்ள் ஃப்ரெண்ட். ரெண்டாவது ஹி இஸ் லுக்கிங் டேஷ் எ பெர்சன் டு பை இஸ் கேர்ள் ஃப்ரெண்ட். தன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டுக்கு அவன் ஒரு பெர்சன்ட் வாங்கிறதுக்கு என்ன பண்றான்? லுக்கிங் ஃபாரா, லுக்கிங் அட்டா, லுக்கிங் இன்னா, லுக்கிங் ஆனா. இதை நீங்க சொல்லணும். இதை செலக்ட் பண்ணுங்க. உதாரணத்துக்கு நான் இதுக்கு மட்டும் ஆன்சர் சொல்றேன். he is looking for, கடையில் தேடுறான். ஒரு பெரிய மால், அது உள்ள போயிட்டு தேடுறான். என்ன ப்ரெசன்ட் வாங்கலாம் அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டுக்குன்னு தேடுறது. அப்படியே தேடினே போறது, அது லுக்கிங் ஃபார். ஓகேங்களா? ஸோ இப்போ 2 போட்டு ஏ போடுங்க ஆன்சர். அதே மாதிரி 3க்கு என்னான்னு கண்டுபிடிங்க. டூ வாட் யூ லைக், ஐ ரியலி டோன்ட். கன்சர்னா, இன்ட்ரெஸ்டடா, டிஸ்லைக்கா, மைண்டா? உனக்கு என்ன விரும்புறியோ அதை நீ செய், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது கன்சர்ன் வருமா, இன்ட்ரெஸ்ட் வருமா, டிஸ்லைக் வருமா, மைண்ட் வருமா? இது அப்படியே பாருங்க. இந்த டாக்குமெண்ட்டை நான் உங்களுக்கு அனுப்புறேன். நீங்கள் அதை பார்த்து உங்களுக்கு ஜஸ்ட் உங்களுக்கு எப்படி ஒர்க் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. நீங்கள் டாக்குமெண்ட்டை பார்த்து நீங்கள் ஆன்சரை ரெடி பண்ணி எனக்கு அனுப்புங்க. இப்போ 4 இதனுடைய 4ன்றதுக்கு ஆன்சர் எண்டுனா எண்டுன்னு போடுங்க, இல்லை ஏன்னு போடுங்க. 4 ஆன்சர் ஏ, அல்லது 4 எண்டு, இதெல்லாம் ஒன்று போடுங்க. இது மாதிரி 5 மொத்தம் 10 கொடுத்துருக்கேன். இதை முடிச்சுட்டு அடுத்தது வாங்க. யூஸ் த ஃபாலோயிங் ப்ரோனவுன்ஸ் இன் யுவர் சென்டென்சஸ், நெகட்டிவ் ஆர் பாசிட்டிவ். ஆல். இந்த ப்ரோனவுன்ஸ்லாம் ஒரு இவ்வளோ ப்ரோனவுன்ஸ் கொடுத்துருக்கேன். இதை இதுனா ஒரு 10ஆவது நீங்கள் எழுதணும், 10ஆவது எழுதுங்க. அடுத்து அதர், அனதர், எய்தர், அல்லது நன், சம்படி, ஃபியூ, நோ ஒன், மெனி, சச். ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது இதே மாதிரியா யூஸ் த ஃபாலோயிங் ஃப்ரேசஸ் இன் யுவர் சென்டென்சஸ், நெகட்டிவ். எ பியூட்டிஃபுல் உமன், எ யங் சோல்ஜர், எ ஃபிளாட் சர்ஃபேஸ், எ ஹேண்ட்ஸம் பாய், அன் ஓல்ட் அங்கிள், எ ஹாட் ட்ரிங்க், எ புவர் ஃபேமிலி. ஓகேங்களா? ட்ரை பண்ணுங்க. கிரியேட் கொஸ்டின்ஸ் யூசிங் த ஃபாலோயிங் ஃப்ரேசஸ். எ கைண்ட் லேடி, a rich couple, a sunny day, a deep pool, cool weather. ஓகேங்களா? இது முடிச்சுட்டு இங்க வாங்க. யூஸ் த ஃபாலோயிங் இன் யுவர் சென்டென்சஸ், அஃபர்மேட்டிவ். பிளேஸ், ரொம்ப சிம்பிள். ரைட்ஸ், ஸ்மைல்ஸ், ரெயின்ஸ், டிராவல்ஸ், டாக்ஸ்,
இதில் இருக்கிற அத்தனை வார்த்தையும் உங்களுக்கு தெரியும். புரியுங்களா? உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தையை மட்டும் தான் நான் இதில் இந்த டெஸ்ட்டில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். மேக் நெகட்டிவ் அவுட் ஆஃப் த ஃபாலோயிங். ஐ லைக் ஐஸ்கிரீம். நெகட்டிவ் எப்படி வரும்? ஐ லைக் ஐஸ்கிரீம். இதுக்கு நெகட்டிவ் எப்படி வரும்? யோசிச்சு பாருங்க, எழுதுங்க. அதே மாதிரி அதாத்தை முடிச்சுடுங்க. கடைசியில் நம்ம கிளாஸுக்கு போகலாம் நம்ம. ஓகேங்களா? ரைட். இதை முடிச்சு எனக்கு ஈவினிங் அனுப்புங்க. ஈவினிங் அல்லது நைட் அனுப்புங்க எனக்கு. நான் ஒரு நாள் டைம் எடுத்துக்கிறேன். அதுக்காக நான் கிளாஸ் இல்லாமல் இல்லை. கிளாஸ் நாளைக்கு இருக்கும். கிளாஸ் வந்து நாளைக்கு என்னன்றதை நீங்கள் கொடுத்துருக்கேன். இந்த இதுலேயே இருக்குது, ஆல்ஃபபெட் இருக்குது, சப்ஜெக்ட் அண்ட் கேசஸ் படிக்க பார்க்க போகிறோம். இது ரெண்டுத்தையும் நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ஏன்னா சென்டென்ஸ் ப்ரொனன்சியேஷனுக்கு ஆல்ஃபபெட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதோட ப்ரொனன்சியேஷன் எப்படி மெத்தடுன்றது தனியாக சொல்லி தருவேன். இதெல்லாம் வந்து புக்கில் எந்த கிராமர் புக்லேயும் வந்து விழாவிலே கொடுத்துருக்க மாட்டாங்க. நான் உங்களுக்கு ப்ரொனன்சியேஷனில் மிஸ்டேக் வராது. இந்த நான் சொல்லிக் கொடுக்குற மெத்தட் படி நீங்கள் பண்ணீங்கன்னா ப்ரொனன்சியேஷன் மிஸ்டேக் வராது, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வராது. 80% இங்கிலீஷ் வேர்ட்ஸ் நீங்கள் எழுதும்போது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் ப்ரொனன்சியேஷன் ஈஸியாக பண்ணக்கூடிய மெத்தட் தான் நான் உங்களுக்கு சொல்லித் தருவேன். இது எந்த புத்தகத்துலையும் கிடையாது, கிராமர் புக்கில். நல்லா ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது சப்ஜெக்ட் கேசஸ் பார்ப்போம். நம்ம ஃபஸ்ட்டு ஆல்ஃபபெட் பார்ப்போம். இதில் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதை பார்ப்போம் நம்ம. அதுக்கப்புறமா வந்து சப்ஜெக்ட் கேசஸ் பார்ப்போம் நம்ம. ஓகேங்களா? ரைட்.